கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி நாம இந்த நாளை கூட ஆண்டோட வார்த்தை கேட்போமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்க எஜமானனே, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், அதுல 2ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். எபேசியர் 4:2. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மிகுந்த மனத்தாழ்மை. மனத்தாழ்மை வெளியே இருக்கிற தாழ்மை இல்லை, உள்ள இருக்கிற தாழ்மை. வெளியே பார்த்தீங்கன்னா சிலவர் அப்படி கைதிட்டு அப்படி 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 கிடையாது. ஆண்டு சொல்றாரு உள்ளான மனுஷன். அப்போ உள்ளான அந்த தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் என்ன பண்ணார்? நோக்கி பார்க்கிறார். இந்த காலை நேரத்துல கர்த்தருக்கு முன்பாக நீங்க தாழ்மைப்படுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். மேன்மைக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில மேன்மை வரணும்னா தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உயர்வு வர வேண்டும். உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தாழ்த்தி, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சேமத்தை கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ நம்ம தாழ்த்தும் பொழுது அவர் என்ன பண்ணார்? கிருபைகளை கொடுக்கிற தேவன். அப்போ கிருபை என்ன பண்ணுவாங்க? தங்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது தன்னை தாழ்த்தும் பொழுது அந்த கிருபை உண்மையிலே தங்கி இருந்ததை நான் பார்க்க முடியுது. எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் தன்னை அவன் தாழ்த்துறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன், தேவன் அபிஷேகம் பண்ணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மனத்தாழ்மை நம்மளுக்கு நிச்சயமாய் வேணும். ஒருவேளை மனத்தாழ்மை இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தை கேட்கும் பொழுது அந்த தாழ்மையை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். அப்ப தாழ்மையில் கிருபை. 2வது சொல்லப்படுங்க, நீடிய பொறுமை உடையவர்களாய். பொறுமை இல்லை, நீடிய பொறுமை. சில காலங்கள் தாமதிக்கலாம், ஆனா அது முடிவில் விளங்கும், அது தாமதிக்கும், அது பொய் சொல்லாது. அதற்கு காத்திரு. கர்த்தருக்கு சோதரம். ஒருவேளை நீ எதுக்காக காத்திருக்கிறீங்களா, பொறுமையா இருக்கீங்களா? இங்க சொல்லப்படுது நீடிய பொறுமை. கர்த்தருக்கு சோதரம். யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்படவில்லையா? அவன் பொறுமையா இருந்தான், சந்ததியில பார்த்தான். எத்தனை? ஒரு சந்ததியில 4 சந்ததியை பார்த்தான். 4 தலைமுறைகளை யோபு கண்டான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க நீடிய பொறுமையா இருந்தா 4 சந்ததிகளை பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை 2 மடங்கான ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அப்போ ஒரு சில தாமதிக்குதுன்னா கர்த்தர் சிறப்பாக உங்கள் வாழ்க்கை செய்ய போறாங்க. அப்போ நீடிய பொறுமையா. பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பொறுமையா இருந்து வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொண்டான். அதே போல நம்மளும் பொறுமையா இருந்தோம்னா, ஒருவேளை பொறுமையை இழக்கக்கூடிய நமக்கா ஆண்டவர் சமுதிரம், ஆண்டவர் பொறுமையை கொடுங்கப்பா, பொறுமை இல்லாமல் என் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறேன், பொறுமை இல்லாமல் என் மனைவியை திட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன பொறுமையை கேட்டினா நிச்சயமாக அதை தருகிற தேவனாக இருக்கிறார். 3வது அன்பிலே ஒருவர் தாங்கி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? குடும்பத்தை தாங்குறவனாக இருக்கணும். ஸ்தோத்திரம். குடும்பத்தினுடைய தேவைகளை சரியாக நம்ம என்ன பண்ணணும்? பூர்த்தி செய்கிற நபராக நாம் காணப்பட வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்? தாங்குகிறவர்களாக இருக்கணும். கீழே போட்டு உடைச்சிருவங்களா இருக்கக்கூடாது. ஸோ ஒருவருடைய பாரத்தை ஒருவர் தாங்கி, ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணி, ஒருவர் பலவீனமாக இருந்தால் என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க. கர்த்தர் என்ன பண்ணார்? உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி செய்யும் பொழுது பரிசுத்த தேவனாக நம்ம குடும்பங்களே சமாதானத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் தாழ்மையாக இருப்போம். அந்த தாழ்மை என்னத்தை கேட்போம்? நீடிய பொறுமையை கூட இருந்து என்னுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்போம். தாங்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை என்ன பண்ணும்? தாங்கும். நம்மளை குடும்பத்தை தாங்கி நம்மளை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இவ்வளவு நம்மளை தாங்கி நடத்தின தேவன். என்ன பண்ணும்? நம்மளும் என்ன பண்ணும்? ஜெபத்துல ஒருவரை தாங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கணும். ஆளும் தலைவருக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய சுத்துப்பட்ட எல்லா கிராமங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம கூட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நடுவிலே அற்புதங்களை செய்ய வல்லமையோட தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த தகப்பனே, ஆண்டவரே, அந்த மனத்தாழ்மையை எங்களுக்கு தருவீராக, இந்த நீடிய பொறுமையை தருவீராக, ஒருவர் தாங்கத கிருபைகளை தந்து உடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீராக. பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.